வணக்கங்க. அக்ஷயா டைரி கோயம்புத்தூர். இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா அந்தியூர் பக்கத்துல நகலூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் வந்து இந்த ஃபார்ம் இருக்கு, ஒரு மலை அடிவாரத்துல. இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறத ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஃபேமிலியா ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இவர் வந்து சொசைட்டியும் வச்சிருக்காரு. என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு மில்கிங் மிஷின் வாங்கினார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சிங்கிள் பக்கெட் வேணும், நான் ஒரு 10 மாடு 15 மாடு பண்ண போறேன், எனக்கு ஃபியூச்சர்ல வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி கொடுங்க அப்படின்னாரு. அப்ப நாங்க கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 2 HP போட்டு மில்கிங் மிஷின் ஸ்டார்ட் பண்ணாரு. சிங்கிள் கேன்ல கொடுத்தோம், ரன் பண்ணாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மில்கிங் மிஷின், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாப் கட்டர் வாங்கினாரு, மேட் வாங்கினாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷெட்டி கிளீனிங் மிஷின் சேர்த்து வாங்கினாரு. என்ன அப்படின்னா என்கிட்ட வந்து ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா இருக்கும். ஒரு கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா டைரி மிஷின்ஸுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம கிட்ட இருக்கு. மில்கிங் மிஷின் இருக்கு, சாப் கட்டர் இருக்கு, கிரீம் செப்பரேட்டர் இருக்கு, ஷெட்டி கிளீனிங் மிஷின் இருக்கு. ஒரு ஃபார்ம். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வீட்டுல அவர் மட்டும் அவங்க மிஸ்ஸஸ் சப்போர்ட்டோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் ஜான் பிரிட்டோ. வணக்கம் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஷின் கொடுத்து எவ்வளவு வருஷம் இருக்குங்க? இது 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எங்கிட்ட வந்து மில்கிங் மிஷின் மட்டும், மில்கிங் மிஷின் ஃபர்ஸ்ட் வாங்க, சிங்கிள் பக்கெட் போட்டோம். மில்கிங் மிஷின் நம்மளுக்கு வாங்கி எவ்வளவு வருஷம் இருக்கும்? 3 இயர்ஸ் எபோ. 3 இயர்ஸ் எபோ. அப்போ ஒரு 3.5 வருஷம் இருக்கும். 3.5 வருஷம் இருக்கு. 3.5 வருஷம் வந்து இப்போ சிங்கிள் பக்கெட்டா தான் நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இப்போ எவ்வளவு மாடு நம்ம கிட்ட இருக்கு? ஒரு 25 மாடு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கேன் செட் மாத்தணும். கேன் செட் பண்ணணும். ஆனா ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கதே வந்து நாங்க 2 கேன் கெப்பாசிட்டி, 2 கேன் கெப்பாசிட்டி கொடுத்தாரு. இப்போ சாப் கட்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சாப் பண்ணி போடுறீங்க இல்லையா? ஆமாங்க. இப்போ உங்களுக்கு டைமிங் எப்படி சேவ் ஆகுது? டைமிங் ஷார்ட் ஆயிடுச்சுங்க சார். பழைய மிஷின் இருந்ததுக்கும் இதுக்கும் டைமிங் ரொம்பவுமே வித்தியாசம் இருக்கு. ஒரு பரவாயில்லைங்கிறீங்களா? எப்படி இது பரவாயில்லைங்க. இது பரவாயில்லைங்கிறதுனால தான் இது உங்ககிட்ட சொல்லி வாங்கி. 1 மணி நேரத்துக்கு நீங்க எவ்வளவு கட் பண்ணுவீங்க? குறைஞ்சபட்சம் 1000 கிலோ போயிடும். நாங்களும் 1000 கிலோ கெப்பாசிட்டி தான் சொல்றோம். ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 HP மோட்டரை போட்டு நாங்க வந்து 5 HP கெப்பாசிட்டி கொடுக்குது அப்படின்னு நம்ம அந்த ராங்கான கமிட்மெண்ட் நாங்க யார்ட்டையுமே நாங்க சொல்றது இல்ல. அதான் அதனாலதான் வந்து கட் பண்ணி பாத்துட்டேன், செக் பண்ணி பாத்துட்டேன். சைலேஜ் போடுறதுக்காக மில்கி மிஸ்ட்ல இருந்து வந்திருந்தாங்க, அதுக்காக கட் பண்ணி செக் பண்ணியும் பாத்துட்டேன். ஓகே ஓகே. ஒரு டன்னு சரியா 3/4 மணி நேரம், ஒரு டன்னுக்குள்ளதான் வருங்க. 3/4 மணி நேரத்துக்குள்ள கட் பண்ணலாம். இப்ப 20 மாட்டு கட் பண்ணும்போது கட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 20 மாட்டு கட் பண்ணிட்டா ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் கட் பண்ணல, 2 டைம் கட் பண்றீங்க? ஒரு டைம் தான் கட் பண்ணலாம். இது இந்த மிக்ஸ் கூட வேற ஏதாவது மிக்ஸ் பண்றீங்களா இல்ல வேற எதுவும் கிடையாதா? இது மட்டும் தான். இல்ல சாப் பண்ணி போட்டு அப்படியே கொண்டே போட்டுறோம், அது மட்டும் தான். இப்போ இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் மிஷின் கொடுப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப்ல இருந்து வந்தார். அவரே நீங்கள் வந்து சொல்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, மில்கிங் மிஷின் வாங்குறோம், சாப் கட்டர் வாங்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு பொசிஷனுக்கும், அதாவது எவ்வளோ மாடு நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு டிசிஷன் எடுத்துக்கணும். அதாவது ஒரு 10 மாடு தான் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான மிஷினரி நம்ம வாங்கிக்கலாம். இன்னொன்று, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு 30 மாடு பண்ண போகிறோம், ஒரு 2 வருஷத்துல ஒரு 30 மாடு பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மிஷினரி வாங்கி. இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் வாங்கும்போது எனக்கு வந்து ஃபியூச்சர் இதுதான் சார், எனக்கு வந்து இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு மிஷின் வேணும் அப்படின்னா, அப்போ வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, மில்கி மிஷின் வாங்கும்போது நீங்கள் 2 HP வாங்கிக்கிங்க, 2 பக்கெட் போட்டுக்கலாம், நீங்கள் எவ்வளோ செட்டு போட்டாலும் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னோம். ஆனால் இப்போ அவருக்கு நோ லாஸ். ஏன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் பக்கெட் போட்டாரு, இப்போ ஒரு 15-20 மாடு கொண்டு வந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரவிலே 25 மாடு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2வது கேன் போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கு. அதே மாதிரி சாப் கட்டர் அதே மாதிரி தான். இந்த இவர் வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பிளான் இவ்வளவு 25-30 மாடு இருக்குங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு 1 மணி நேரத்துக்கு 1 டன்னு கட் பண்ற மாதிரி நாங்க மிஷினை வந்து நாங்க அவருக்கு கொடுத்தோம். அதுவுமே வந்து இது கிடையாது. ஒரு ஃபார்ம் நாம பண்ண போகும்போது என்ன மாதிரி வாங்குறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு தெளிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சில பேர் வந்தோடனே விலை கம்மியால இருக்கிறது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நாங்க இது பண்ணிக்கிறதா இல்லை, எங்கிட்ட குவாலிட்டியா இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்க கொடுப்போம். எங்ககிட்ட அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ மில்கி மிஷின் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விலை கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்டே கேட்பாங்க, எங்களுக்கு வந்து அங்க விலை கம்மியா கிடைக்குது, இங்க விலை கம்மியா கிடைக்குது. ஃபர்ஸ்ட் மில்கி மிஷின் வாங்கும் போது குவாலிட்டி ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒரு 5 வருஷம் லைஃப் வரணும். ஒரு
4 வருஷமாவது கண்டினியூவாக ஓடணும். அந்த மாதிரி ஒரு லைஃப் உள்ள மிஷின் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்கள் ஃபார்மை வந்து நல்லா கூட ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை மாட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க ஃபஸ்ட்டு? 5 மாட்டில் ஆரம்பிச்சேங்க சார். இதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னால் டெக்ஸ்டைல் ஃபீல்டு ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சுட்டு மெர்ச்சன்டைஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருந்து இந்த ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணீங்க. ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷத்துக்கு முன்னால. அது முடிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எவ்வளோ மாடு? 5 மாடு இருந்தது. 5 மாடு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப்பாக 6 மாடு 7 மாடு அப்படியே 12 மாடு வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் கறக்க முடியலன்னு சொல்லி மிஷினு பால் மில்கிங் மிஷின் வாங்கினேன். மில்கிங் மிஷின் வாங்கிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சாப் கட்டர் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். சாப் கட்டர் வாங்கினதுக்கப்புறம் மாடு ஸ்லிப் ஆகுதுன்னு சொல்லிட்டு மேட் வாங்கினேன். மேட்டை வாங்கி போட்டதுக்கப்புறம் தான் சரி. அந்த ஸ்லிப் ஆகிற பிரச்சனை, ஸ்லிப்பு பிரச்சனை நம்ம அடிபட்டதுனால தான் நான் மேட்டுக்கு வந்ததுங்க. ஒரு மாடு டெத் ஆயிடுச்சு. அதுக்காக தான் நான் மேட்டை வாங்கி போட்டேன். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனையும் இல்லை. எந்த மாடு வேணாலும் புதுசா ஒரு மாடு உள்ள கொண்டு வரோம் அப்படின்னா உடனே மேட்டுக்குள்ள வந்துருது. இல்லைன்னா அந்த காரைக்கு வெளியவே நின்னுக்குது, காலை உள்ள எடுத்து வைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்துருது. அதனால அதை வாங்கினேங்க சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் சத்து குறைபாடு இருக்கிற மாட்டுகளுக்கு எல்லாம் கொஞ்சம் எந்திரிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு 2-3 மாட்டை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் மிஷினு, லிஃப்டிங் மிஷின் வாங்கிடலாம் அப்படின்ட்டு அதை வாங்கினேன். இப்போ ஷெட்டு கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். கீழே தரை அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை வச்சா தெரியும், நல்லா ஃபோர்ஸாக இருக்கும். இது மாட்டுக்கு மேலே அடிக்கிறது வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாட்டுக்கு பாதம் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஞ்சம் ஃபோர்ஸ் வச்சுக்கலாம். உங்கள் கையில் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய இது தெரியும். பாருங்க, சாணி இதே உங்களுக்கு கரைச்சி விட்டுரும். சாணி வந்து வச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கரைச்சி விட்டுரும். உங்களுக்கு என்ன லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு நம்ம வந்து இதில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 மீட்டர் ஓஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம். 30 மீட்டர் வந்து 30 மீட்டர் ஷெட்டையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம்.